24 வருஷம் விடாமல் எடுத்துக்கிறீங்க சார். அது முக்கியமாக வந்து தமிழக பாரம்பரிய விளையாட்டுகள் தான். பானை உசரல், காய்கறி அந்த மாதிரி விளையாட்டுகள் என்னைக்கு நடத்துறீங்க? இது வந்து இதில் ஒன்று உண்டாடு சில இதில் அத்லெட்டு 1900 காலேஜ் திருத்தூரில் படித்தேன். 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் ஓடுவேன். ஓடி பழகினேன். என்னைக்கு வேலைக்கு வந்து அன்னையிலேருந்து அந்த டிஎஸ்பி ப்ரொமோஷன் வரைக்கும் நான் கிரவுண்டு பக்கமே போனதில்லை. இருந்தாலும் சார் அவ்வளோ தூரம் ஓடுறாரு அப்படின்னு நானும் கொஞ்சம் ஓட ஆரம்பித்தேன். கோயம்புத்தூர் போய் தான் கிரவுண்டில் கொஞ்சம் ஓட ஆரம்பித்தேன். ரேஸ் கோர்ஸில் அவரோட 4 ரவுண்டு ஓடினேன். 10 ரவுண்டு வரைக்கும் ஓட ஆரம்பிச்சிட்டேன். இப்பவும் டெய்லி ஒரு 5 கிலோமீட்டர் வாக்கிங் போயிட்டுருக்கிறேன். இந்த கிரவுண்டில் 3 கிலோமீட்டர் வந்துடுது. 3 ரவுண்ட் போனால் 3 கிலோமீட்டர் வரும். 2 கிலோமீட்டர் ஜாக்கிங், 3 கிலோமீட்டர் வாக்கிங் போகிறேன், 2 கிலோமீட்டர் ஜாக்கிங் போகிறேன். இந்த கிரவுண்டில் ஏதோ உடம்பு வந்து நம்ம இருந்தால் தான் ரிட்டர்ன் ஆனது வாழ முடியும். இப்போ நம்ம வாழ்ந்துட்டு போகிற வாழ்க்கையே இல்லை. டெய்லி ஏதாவது சொன்ன மாதிரி காவல்துறையில் டெய்லி நைட்டு 1 மணி 2 மணி ஆயிரும். எப்போனாலும் போய் நிற்கணும், பிரச்சனை தான். ரிட்டர்ன் ஆனதுக்கப்புறம் நல்ல குழந்தை குட்டியோட சந்தோஷம் வாழணும் அப்படின்னா நடைப்பயிற்சிங்கிறது மிகவும் அவசியம். 5 கிலோமீட்டர் நடந்துட்டீங்க அப்படின்னா எல்லாரும் முகத்திலையும் பாருங்கள் ஒரு எவ்வளோ ஒரு முகமலர்ச்சி. திருநெல்வேலியில் இதே மாதிரி வாக்கர்ஸ் கிளப் இருக்குது. ராஜராஜேஸ்வரி வாக்கர்ஸ் கிளப் அப்படின்னு பாளையங்கோட்டை பஸ் ஸ்டாண்டுக்கு எய்த்தாப்பில் வச்சுருக்காங்க. உங்களை மாதிரி ரிட்டர்ன் ஆன பெருமக்கள்லாம் நிறைய அதில் இருக்காங்க. டாக்டர்ஸு, இன்ஜினியர்ஸு, ஸ்கூல் ஹெட் மாஸ்டர்ஸு, போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லோரும் இருக்காங்க. அவங்க வந்து டெய்லி ஃபேஸ்புக்கில் ஒரு பாட்டு போட்டு விடுவாங்க. அதில் ஒரு டாக்டர் பெரியவங்க இருக்கார். அவர் ஒரு பாட்டு, பழைய பாட்டு அருமையாக பாட எல்லாருக்கும் அது கைத்தட்ட சுமார் ஒரு 50 பேர் உட்காந்து கைத்தட்டி ஆரவாரம் போட்டு அவ்வளவு ஜாலியாக இருப்பாங்க. மஞ்சுமல் பாய்ஸ் வாக்கர்ஸ் கிளப் அது பேர். எல்லாருமே 70 வயசு 80 வயசு. அவங்கள பார்க்கும்போது 30 வயசு 35 வயசு எனர்ஜெட்டிக்கு. காரணம் என்ன? அந்த வாக்கர்ஸ், டெய்லி வாக்கர்ஸ் போகிறது. அந்த ஈவினிங்கில் உட்காந்து நல்லா அரட்டடிச்சு பேசுறீங்களா, இதுதான். மனசில் இருக்க கஷ்டங்கள் எல்லாம் நம்ம பேசுறது மூலம், ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கொள்றது மூலம், நம்ம மனசு விட்டு சிரிக்கிறது மூலம் எல்லா கவலையும் மறந்து போயிடுது. இது இல்லாதனால தான் நோய் நொடி எல்லாம். நம்ம வாழ்கிறோம், சம்பாதிக்கிறோம், கஷ்டப்பட்டு உழைக்கிறோம். கடைசியில் சம்பாதிச்சு கொண்டு டாக்டர்கிட்ட மருத்துவத்தை கொண்டு கொடுத்துடக்கூடாது. இந்த வாக்கர்ஸ் நீங்கள் எந்த சூழ்நிலையும் மருத்துவமனைக்கு போகிறதில்ல. நமக்கு ஆரோக்கியத்தை நீங்கள் நடைபயிற்சி மூலமாக நம்ம தேடிக்கிறோம். இந்த போடும்போது இந்த ஃபுட்பால் விளையாடுவாங்க, டெய்லி ஃபுட்பால் விளையாடுவாங்க. அதில் ரிட்டையர் ஆனவங்களும் 2 பேரும் கூட விளையாடுவாங்க. அப்படி விளையாடும்போது அவங்களுடைய உள்ளமும் அந்த இளைஞர்கள் 18 வயசு 20 வயசு இளைஞர்கள் மாதிரி அவங்க உள்ளம் மாறிடுது. ஆட்டோமேட்டிக்காக இளைஞர் அப்படிங்கிற எண்ணம் அவங்க மனசில் உருவாகுது. அப்போ நோயே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம வயசாகிட்டு நமக்கு நம்ம அதாவது முதுமையை கண்டு எல்லாத்துக்கும் ஒரு பயம் இருக்கும். நம்ம வாக்கர்ஸுக்கு அந்த பயம் இருக்காது. 100 வயசு நல்லா வாழ போகிறோம். எந்த நோய் நொடி நம்மளை அண்ட போகிறதில்ல, மருத்துவமனைக்கு போக போகிறதில்ல. நானும் நேற்று 5 ரவுண்டு முடிச்சுட்டு அதில் போய் முடித்தேன். அப்போ ஒரு 4 சின்ன பசங்க 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் படிக்கிற பசங்க கபடி விளையாடிட்டு இருந்தாங்க. தம்பி நானும் உங்க கூட வரலாமாப்பா அப்படின்னேன். வாங்க சார், உங்கள் பேர் என்ன அப்படின்னா, சார் பார்த்திபன் தம்பி என் பேர், இங்கே வேலை பார்க்குற தம்பி அப்படின்னேன். அவங்க நீங்கள் வாடுங்க, ரைடு பண்ணுங்க நீங்கள் அப்படின்னா. ரைடு பண்ணி 1/2 மணி நேரம் அந்த பசங்களோட கபடி விளையாடுனேன். 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் வந்துங்க. அப்போ நமக்கும் அந்த என்ன அந்த சின்ன குழந்தை ஆர்வம் நமக்கு வருது. அந்த குழந்தை சின்ன குழந்தை மாதிரி நமக்கும் அந்த மனசு வருது. சின்ன பையனோடு விளையாடிக்கிட்டு அப்படி இருக்கும்போது நம்ம எண்ணங்கள் அப்படி மாறுது. நீங்களும் அது போல் ரிட்டையர்ட் ஆனாலும் நம்ம ரிட்டையர் ஆகிட்டோம் வயசு அந்த எண்ணமே இருக்கக்கூடாது. இங்கே வர்றவங்களுக்கு இருக்காது. வீட்டில் முடங்கி கிடந்தா நம்மளுடைய கவலைகள் எண்ணங்கள் நம்மளை நோயாளியாக ஆக்கிவிடும். இந்த சூழ்நிலை தெரியும் உங்களுக்கு. எல்லாமே அவரவர் வேலையை போயிட்டு பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. பேரம்பேத்திகளும் சரி, மருமகளும் சரி, மகனும் சரி, எல்லாம் அவரவர் வேலைகள். கணினி மயம் ஆகி போச்சு. எல்லாமே எல்லாம் பிள்ளைகளை போய்ட்டு ஃபாரினில் படிக்கிறாங்க, அங்கே செட்டில் ஆகிடும். இந்த தாய் தான் போய் கஷ்டப்படுறாங்க. எல்லாம் முதியோர் இல்லத்தில் கொண்டு சேர்க்குற நிலைமைக்கு போயிட்டுருக்கு. என்ன பண்ணுற முடியாது அவங்களால. பிள்ளைகள் இல்லை. அன்றைக்கி ஒரு பெரியவர் வந்திருக்கிறாரு, வந்து நிற்கிறாரு, அழுதுகிட்டு வந்து நிற்கிறாரு. பையன் கூட்டம் இருக்காப்புல. என்ன சார் அப்படிங்கிறேன், 60 லட்ச ரூபாய் என்னை ஏமாற்றிட்டான் சார். என்னை வந்து டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிட்டான். டெல்லியிலேருந்து அங்கேருந்து பேசுகிறேன், ஜார்க்கண்ட் அங்கேருந்து பேசுகிறாங்க. இது வந்து உங்களை வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு அதை பண்ணிட்டீங்க இதை பண்ணிட்டீங்க, உங்கள் அக்கௌண்ட்லேருந்து எல்லாமே இல்லீகல் மாஃபியாவுக்கு பணம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு, உங்களை நாங்கள் வந்து அரெஸ்ட் பண்ணுறோம், உங்கள் பிள்ளை அரெஸ்ட் பண்ண போகிறோம், உங்களை லாக் பண்ணுறோம், அவ்வளோதான், அவங்க சொத்துக்கு எல்லாம் சீஸ் பண்ண போகிறோம் அப்படி இப்படி வீடியோக்களில் பேசுகிறாங்க. சிபிஐலேருந்து பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க. இல்லை போலீஸ் ஆஃபீஸர், சிபிஐ, கவர்மெண்ட்டு, ஹோம் செக்ரட்டரி, அப்படி அந்த லெவலில் அந்த வீடியோக்களில் பேசின உடனே அவர் பயந்து தனியாக இருக்கிறாரு. பையங்க ஃபாரினில் இருக்காங்க, ஒரு பையன் மட்டும் சென்னையில் இருக்கார். பிள்ளைகள்கிட்ட சொன்னீங்கன்னா நீங்கள் அவ்வளோதான், பிள்ளைகளை அரெஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு பயந்து 68 லட்ச ரூபாயை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாரு. வீட்டில் இருந்த பணம், அக்கௌண்ட்டில் இருந்த பணம், வீட்டில் இருந்த நகைகள்லாம் அள்ளி கொண்டு முத்தூட் பேங்கில் அடகு வச்சு அதையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாரு. 20 லட்ச ரூபாய்க்கு அடகு வச்சு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாரு. அந்த அளவுக்கு தனிமை. வீட்டில் பேச்சு துணைக்கு ஆள் இல்லை. பயத்தை உருவாக்கிறான்.
அந்த அளவுக்கு இன்னைக்கு டிஜிட்டல் போயிட்டு இருக்கு, சைபர் கிரைம் போயிட்டு இருக்கு. அதில் இந்த மாதிரி பெரியவங்க துணை இல்லாதவங்க மாட்டிக்கிறாங்க. இப்போ உங்களை மாதிரி வர்றவங்க அடுத்தவங்க பேசுவீங்க, சொல்லுவீங்க, எப்பா இந்த மாதிரி ஒரு போர்க்கால் வருது, எனக்கு என்ன பண்ணலாம்? தனியாக மாட்டிக்கிட்டா தனிமை வந்து கடைசி காலத்தில் அவங்களுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை கொண்டு விடுறது. அழுற மாக்கு சொத்துக்கு எல்லாத்தையும் அடக்க வச்சு தான் கொண்டு வந்துட்டாரு. அதுக்கப்புறம் எங்கள் சைபர் கிரைம் எஃப்ஐஆர் போட்டிருக்கோம், 67 லட்சம் எஃப்ஐஆர் போட்டிருக்கோம், சைபர் கிரைமில் அனுப்பிவிட்டோம். அவர் பையனுக்கு 5 நாள் கழிச்சு தான் சொல்லியிருக்காரு. பையன் வந்து வீட்டில் யாரும் இல்லை, ஒரு சமையல்காரமாக சமையல் பண்ணி வச்சுருக்கிற போல் இருக்கு, சாப்பிட்றாரு, பிள்ளைகளை படிக்க வச்சு எல்லாம் வெளியே போயிடுறாங்க. அந்த சூழ்நிலையில் இன்றைக்கி வாழ்ந்துட்டு இருக்கு. எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, அந்த சூழ்நிலை சமுதாயம் போயிட்டுருக்கு. மருமகளும் அவங்களை பார்க்குறதுக்கு இது இல்லை, வேறு பிள்ளைகளை பார்ப்பாலும் தவிர வேலை பார்ப்பாலும் போயிட்டே இருப்பாங்க. நம்ம மனைவி, நமக்குன்னு இருக்கிறவங்க நம்ம மனைவியோட நல்ல சந்தோஷமாக இருக்கணும். நல்லா கூட்டு போங்க, காலையில் கிரவுண்டுக்கு வரீங்க, வாக்கிங் வரீங்க, ஜாலியாக 1 மணி நேரம் அரட்டை அடித்து பேசுகிறீங்க, இதுதான் நமக்கு ஆனந்தம். வீட்டுக்கு போயிட்டீங்கன்னா மனைவியோட கோயில் குளங்களுக்கு போகிறது, சந்தோஷமாக இருக்குது. வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷத்தையும் அனுபவிக்கணும், ஒவ்வொரு நிமிஷத்தையும் ஒவ்வொரு செகண்டையும் அனுபவிக்கணும். நம்ம நீங்கள் ரிட்டையர்டு காலத்தில் வயசானதுக்கப்புறம் சந்தோஷமாக இருக்கணும், மனநிறைவாக இருக்கணும். செல்வங்கள்லேருந்து ஒன்றுமே இல்லை. எல்லாரும் கடைசி காலத்தில் ஒரு நாள் போகிறோம், இருக்க வரைக்கும் சந்தோஷமாக இருக்கணும், விட்டு கொடுத்து வாழணும். மனைவியை மட்டும் எந்த சூழ்நிலை விட்டு கொடுக்காம மனைவியோட சந்தோஷமாக இருக்கணும், குடும்பங்கள் நல்லா இருக்கணும். இன்னும் நிறைய பேசலாம். இருந்தாலும் ட்ரக் அவேர்னஸ்லாம் சொல்ல வேண்டியிருக்கு. குடிமைக்கு இளைஞர்கள் அடிமையாகக்கூடாது. உங்கள் இளைஞர் இருக்கிறீங்களா, படித்து ரிட்டர்னானவங்க, இளைஞர் சமுதாயம் போதை பாதையில் போயிட்டுருக்கு. அதை தடுத்து நிறுத்துறதுக்கு நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் காலேஜில் தான் போய் அவேர்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். எல்லா காலேஜும் போயிட்டோம். நம்ம புதுவையில் காலேஜ், அழகப்பா யூனிவர்சிட்டி, எல்லா காலேஜ்லையும் போய் ட்ரக் அவேர்னஸ்ஸு, இந்த போதைப்பொருள் விழிப்புணர்வு சம்மந்தமாக டிராஃபிக் அவேர்னஸ்ஸு எல்லாம் பண்ணிகிட்ருக்குறோம். இன்னைக்கு போன வாரம் இந்த இடத்துல ஒரு பையன் இறந்து போயிட்டான், ஸ்கூல் பையன். அந்த ஸ்கூல்லேயே ஒரு வாரத்துக்கு முன்னாடி போய் நாங்கள் ஒரு அவேர்னஸ் கொடுத்தோம். ஒரு செஸ் காம்படிஷன் போட்டி வச்சுருந்தாங்க. அப்போ இதே வார்த்தை சொன்னேன், பேரண்ட்ஸ் யாரும் பிள்ளைகளுக்கு இல்லை, ஒரு பிள்ளைங்க ஒரு பொண்ணு ஒரு பையன் வச்சுட்ருக்கீங்க, கண்டிப்பாக பைக் வாங்கி கொடுக்காதீங்க. 18 வயசு முடிஞ்சால் தான் அவங்களுக்கு வந்து லைசன்ஸு, ஓட்டுநர் உரிமை அரசாங்கம் கொடுக்குது. அதுக்கு முன்னாடி வாங்கி கொடுத்தீங்கன்னா இளங்கன்று பையன் அறியாதுங்க மாதிரி என்ன ஸ்பீடு போதோ அந்த ஸ்பீடு திருக்குவான். கேடிஎம் பைக்கு, பல்சர் பைக்குன்னு எல்லாம் 220 500 சிசி உள்ள பைக் தான் வேணுங்கிறான். பெற்றோர்களும் வாங்கி கொடுத்துட்றாங்க. பிள்ளைகள் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துட்றாங்க. நோன்னு சொல்கிறதே இல்லை, எஸ் தான். என்ன கேட்குற பிள்ளை வாங்கி கேட்குறாங்களா, வாங்கி கொடுங்க அப்படின்னு தாய் சொல்ல வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் வாங்கி கொடுத்துட்றாங்க. தேவக்கோட்டையில் போனால் ஒரு ஆக்சிடென்ட்டு, இந்த வாரம் இங்கே ஒரு ஆக்சிடென்ட்டு. பார்த்தீங்க அப்படின்னா சின்ன பையன் கவனம் அந்த ஃபுட்டேஜை பார்க்க நின்று தான் வரான். ஒன் சைடு பார்க்குறான், ஒன் சைடு நம்ம பெரியவங்கன்னா கரெக்டாக பார்த்து வருவோம், பக்கமாக வருவோம், 2 சைடும் பார்ப்போம், வண்டி வரும் பார்த்து வருவோம். அவனுக்கு அந்த பக்கம் வரல, வண்டி ஓட்டுறதுக்குள்ள பக்கம் வரல. 18 வயசு முடியல, 17 வயசு தான் ஆச்சு. பல்சர் வண்டி வாங்கி கொடுக்காங்க, எனக்கு உயிர் போச்சு. அந்த பையன் ஹெல்மெட் வச்சுருந்தா கூட உயிர் தப்பிக்கலாம், ஹெல்மெட் வைக்கல. நாங்களும் டெய்லி ஹெல்மெட் வைக்க சொல்லி அவேர்னஸ் பண்ணுறோம். டெய்லி எங்கள் டிராஃபிக் போலீஸை போட்டு ஒவ்வொரு பாயிண்ட்டாக நிப்பாட்டி ஹெல்மெட் இல்லாமல் யாரெல்லாம் வராங்களோ அவங்கள நிப்பாட்டி 1 மணி நேரம் நிற்க விடுறோம். 1 மணி நேரம் நிப்பாட்டி தான் போகிறோம். ஏன்னா இப்போ நீங்கள் எண்ணி கவுண்ட் பண்ணிங்கன்னா 10 பைக் போகுதுன்னா ஒரு நபர் தான் ஹெல்மெட் வச்சுருப்பாங்க. அப்போ 10% நபர் தான் ஹெல்மெட் வச்சுட்டு போகிறாங்க. விபத்துகளுக்கு காரணமே ஹெல்மெட் இல்லாமல் போகிறது தான். நம்ம உடம்புல எங்கே அடிபட்டாலும் இன்றைக்கி டாக்டர்கிட்ட கொண்டு போய் மருத்துவம் இருக்குது, சரி பண்ணிடலாம். அந்த போல்ட்டை போட்டு எலும்பை கட்டி எடுத்து சரி பண்ணிடுவாங்க. ஆனால் தலையில் அடிபட்டால் மட்டும் என்னதான் நம்ம உயிர் சிகிச்சை இருந்தாலுமே 1 மாதம் 2 மாதம் சிகிச்சை முடித்து வாயில் கட்டி அனுப்பிடுறாங்க. இதுதான் நிலைமை. அதனால் தயவு செய்து விபத்துங்கிறது சொல்லிட்டு வர்றதில்ல, எதிர்பாராமல் வர்றது. ஹெல்மெட் வாங்க சொல்கிறோம். நீங்கள்லாம் பெரியவங்க இருக்கீங்க, இளைஞர்கள், உங்கள் ஏரியா மக்கள் எல்லாத்துட்டையும் கொஞ்சம் அவேர்னஸ் பண்ணுங்கள். ட்ரக்கு, போதைப்பொருள் இல்லாத ஒரு இளைஞர் சமுதாயம் உருவாக வேண்டும். ஏரியாவில் எங்கே இதை கஞ்சா வைக்கிறாங்க அப்படின்னு இதை தகவல் கிடைச்சா தயவு செஞ்சு எங்கள் தகவல் சொல்லுங்கள். காரைக்குடி நகரம் வந்து நம்ம தமிழகத்தின் ஒரு உயர்ந்த ஒரு நகரம். இது நல்ல செட்டியார்கள் மற்றும் உள்ள வணிகர்கள் பொதுமக்கள் வாழக்கூடிய ஒரு உயர்ந்த நகரம். நல்ல கல்வி, கல்லூரிகள், பள்ளிகள் நிறைந்த ஒரு நகரம் இது. இங்கே வாழ்கிற மக்கள் வந்து நான் காரைக்குடியில் வேலை பார்க்கறனாலே தூத்துக்குடி மக்கள் அவ்வளோ காரைக்குடியில் வேலை பார்க்குறீங்களா அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு காரைக்குடி வந்து தமிழகத்தில் ஒரு பெயர் பெற்ற ஒரு நகரம் இது. காரைக்குடி நகரத்தார், காரைக்குடி ஊர் அப்படின்னாலே ஒரு பெரிய ஒரு பேரும் புகழும் உள்ள ஊர் இது. நம்ம மக்கள் வந்து நல்லா வாழணும், நல்ல செழிப்பாக இருக்கணும், காரைக்குடிக்கு பேர் வரணும். அதே மாதிரி கோவில்கள், இந்த ஏரியா கோவில் மாதிரி எங்கேயும் நான் பார்த்ததில்லை. ஒரு 2 கிலோமீட்டர் ஒரு சிவன் கோயில் இருக்குது. எங்கள் ஏரியாவில் சிவன் கோயில் கிடையாது. தூத்துக்குடி சிவன் கோயில் விட்டால் அப்புறம் நெல்லையப்பர் கோயில் தான். 100 கிலோமீட்டருக்கு ஒரு கோயில் தான் இருக்குமே தவிர இங்கே அப்படி இல்லை. ஊருக்கு ஒரு சிவன் கோயில், பெரிய பெரிய சிவன் கோயில்கள், தேவாலயங்கள் அவ்வளோ அருமையாக நிர்வாகம் பண்ணுறாங்க. தேவக்கோட்டை சிவன் கோயில்னா அப்பா பிரம்மாண்டம், பண்ணவே முடியாது. இளவங்கோட்டை கோயில் ஒரு கல் உடஞ்சி போச்சு, மேலே ஒரு கல், அதுக்கு 5 லட்சம் செலவு பண்ணி ஒரு செட்டியார் மாற்றினார். 3 கிரெயின் எல்லாம் போட்டு ஒரு கல் மாத்திரக்கு 5 லட்சம். அந்த மாதிரி ஆயிரக்கணக்கான கற்கள் இருக்குது. எப்படி உருவாக்கியிருக்காங்க பாருங்கள். அந்த மாதிரி கோயில் நகரங்கள் அவ்வளோ ஒரு பிள்ளையார்பட்டி, நம்ம குன்றக்குடி சொல்லிகிட்டே இருக்கலாம். அவ்வளோ சிவன் கோயில், அவ்வளோ பிரசித்தி பெற்ற நம்ம ஊர், பாரம்பரியமிக்க காரைக்குடி. உங்களை மக்கள் மத்தியில் பேசுனது ரொம்ப சந்தோஷம். உங்கள் மத்தியில் பேசினது
நீங்கள் எல்லாம் நல்லபடியாக நல்லவண்ணு வாழணும், எல்லோரும் நல்ல சமுதாயத்தை உருவாக்கணும். நீங்கள் எல்லாரும் நல்லா இன்னும் வரும் காலங்கள்லையும் இன்னும் நடைபயிற்சியை 100 ஆண்டு தாண்டணும். நீங்கள் எல்லாம் 100 வயசு தாண்டி வாழ இருக்கிறீங்க. கண்டிப்பாக இந்த நடைபயிற்சியை தொடரணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து சந்தோஷமாக மனமகிழ்ச்சியோடு இருக்கணும் என்று உங்களை எல்லாம் வாழ்த்தி இந்த பேச அனுமதித்த தலைவர்கள், பொருளாளர்கள், கண்ணப்பன் சார் போயிட்டாங்க, எல்லோருக்கும் என்னுடைய கரம் தாழ்ந்த நன்றி தெரிவித்து நன்றி. வணக்கம். இவ்வளவு சிறப்பாகவும் பெருமையாக பேசுவாங்க, கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்துக்கலாம். அந்த வார்த்தைகள் விழுந்த விதங்கள் பார்த்தீங்களா, கொஞ்சம் கூட தடங்கள் இல்லாமல் ஃப்ரீயாக கட 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 கடன்னு விழுந்தது. ஒரு அரை மணி நேரம் சின்ன பசங்களோட கபடி விளையாட்டு வந்து அது நினச்சா நமக்கே ரொம்ப ஆச்சரியம். நம்மளை கூப்பிட்டா போகிறதுக்கு மனநிலை வராது. அந்த இயல்பான ஒரு மனநிலையில் இருக்கக்கூடிய ஒரு தன்மை பெரிய அதிசயம். அவ்வளவு இருக்கிறதுனால தான் நம்ம கூப்பிட்டோன்னு உட்காந்து இவ்வளோ நேரம் தெளிவாக அவ்வளோ கட கடன்னு பேசினார். உண்மையிலே அவர் சொன்னது காரைக்குடி ஒரு அருமையான, அழகான, இனிமையான, மக்கள் வாழ்வதற்கு முழுமையான தகுதியுடைய நகரம். ஒரு நகரத்துக்கு முக்கியமாக என்ன வேணும்? கல்விச்சாலை கண்டிப்பாக தேவை, கோவில்கள் கண்டிப்பாக தேவை, எல்லாத்தையும் விட நல்ல மக்கள் கண்டிப்பாக தேவை. அது ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கங்க. மக்கள் உள்ள எவ்வாறு இருக்கிறதோ அவ்வாறு தான் அந்த உலகம், அந்த நாடு, அந்த ஊர் இருக்க முடியும். நல்ல பேர் தான் நல்லா இருக்கும், கெட்ட பேர் தான் கெட்ட மாதிரி இருக்கும். அதான் இயல்பு. உங்களுக்கு இது அனைத்தையும் காரைக்குடி நன்கு உணர்ந்து ரொம்ப அழகாக சொன்னார். ஒரு 2 ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி 4 கோயில் வந்துடுது. இதெல்லாம் நகரத்தார் பண்ண பெருமை. அதெல்லாம் நம்ம மறக்க முடியாது. அது அவங்களுடைய சாதனைகள் இருக்கு பாருங்க, அளப்பரிய சாதனைகள். எதற்காக செஞ்சாங்க, எப்படி செஞ்சாங்கிற விவாதத்துக்கு நம்ம போகக்கூடாது. கோயில்களை கட்டி அதை புனரமைப்பு பண்ணி அதுக்குரிய அதற்கு இனிமையான குளங்களை வெட்டி செஞ்சது பெரிய பாராட்டுக்குரியது. இந்த பாராட்டுக்களை நெல்லை மாவட்டத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு காவல்துறை அதிகாரி இவ்வளோ அழகாக உணர்ந்து அதை உள்வாங்கி ரொம்ப தெளிவாக அதை என்ஜாய் பண்ணி இந்த வார்த்தையை சொன்னதை ரொம்ப பாராட்டுறோம். ரொம்ப மகிழ்ச்சி சார். உண்மை சொன்னாங்க ஐயா. அந்த ஃப்ளீயண்டாக கட 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 கடன்னு ஒரே அடியாக கொஞ்சம் கூட பிரேக் இல்லாமல் பாராட்டுக்களை, வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு, இந்த சார் சொன்னாங்கல்ல 68 லட்சம், அது வேறு எங்கேயும் இல்லை, செக்காலையில் தான் நடந்தது. உங்களுக்குலாம் நிறைய பேருக்கு தெரியாது. செக்காலையில் நடந்தது. உங்களுக்கு அனாவசியமான ஒரு ஃபோன் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த ஃபோனை அட்டன் பண்ணாதீங்க. அது நண்பராக இருந்தாலும் சரி, உறவினராக இருந்தாலும் டெய்லி டிவியில் வந்துக்கிட்டு இருக்குது. கோடிக்கணக்கான ரூபாய் இழந்துக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். முத்தூட் ஃபைனான்ஸில் நகையை கொண்டு அடகு வச்சுப்பட்டு கொண்டு இழந்துருக்கான. இதை விட கொடுமை எங்கேயாச்சும் உண்டா? அவர் ஆளை சொன்னால் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், சொல்லக்கூடாதுங்கிறக்கான டிபார்ட்மெண்ட். செக்காலைக்காரர் தான் அவர் நடந்த நிகழ்வு. ஒரு மாதம் இருக்கும்ல சார் அந்த நிகழ்வு, 1 மாதத்துக்குள்ளே அந்த நிகழ்வு நடந்தது. அதை சார் ட்ரேஸ்அவுட் பண்ணி நல்லா நினைவுபடுத்தி சொன்னாங்க. அதே மாதிரி டிராஃபிக்கு, சட்டம் ஒழுங்கு, ஒரு காவல்துறை அதிகாரி நம்மள்கிட்ட இவ்வளோ நேரம் உட்காந்து பேசுகிறாங்கிறது அவருடைய நல்ல மனதையும் நல்ல உள்ளத்தையும் இங்கே காட்டுகிறது. அவர்களுக்கு நீண்ட ஆயுள், பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு, பல கோடி நூறாண்டு காவல்துறை அதிகாரியை நம்ம வாழ்த்துறோம். அது ஒரு பெரிய நம்ம கொடுத்து வச்சிருக்கோம் அந்த வாழ்க்கை. அடுத்து நம்மளுடைய பொருளாளர் அவர்கள் எங்களுடைய கணக்கு வழக்கு தலைவர் தலைமையில் அடுத்த ஒரு மேட்ச் கபடி மேட்ச் வைக்கணும். அனைவருக்கும் வணக்கம். கோடி கொடுத்த குடைஞன் குடியிருந்த வீடும் கொடுத்த விழுத்தினுடைய இடத்தில் இருந்து நாம் நம்முடைய கழகத்தை சிறப்பாக நடத்துவதற்காக உதவி இருக்கக்கூடிய நம்முடைய பல்கலைக்கழக துணைவேந்தருக்கு முதலிடையே நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, நம்முடைய தலைவர் அவர்களுக்கும் செயலர் அவர்களுக்கும் வருகை புரிந்திருக்கக்கூடிய நம்முடைய மாவட்ட துணை கண்காணிப்பாளர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அவருடைய மாவட்ட துணை கண்காணிப்பாளருடைய ஊருக்கு பக்கத்தில், அவருடைய சொந்த ஊருக்கு பக்கத்தில் நான் ஓராண்டு பணியாற்றினேன். அரசு மேல்நிலைப் பள்ளியில் போய் பணியாற்றினேன். அங்கெல்லாம் இருக்கக்கூடிய மக்கள் அற்புதமான மக்கள், உடல் வலிமை வாய்ந்தவர்கள், எந்த விதமான பிரச்சனை வந்தாலும் உடனே தீர்க்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள். உண்மையாக எனக்கு அங்கேருந்து பணி மாறுதல் பெற்று வருவதற்கு எனக்கு விருப்பமே இல்லை. ஆனால் அந்த சமயத்தில் நிறைய குடித்தண்ணீர் பிரச்சனை இருந்தது. அதன் காரணமாகத்தான் நான் என்ன சொன்னால் அதை மாறுதல் பெற்று வந்தேன். அற்புதமான மனிதர்கள் இருக்கக்கூடியது. அங்கே சிவம்பிலிங்கன்னு இருக்குது, ஐயா சொல்கிறாங்க. அங்கேயே கோயில் நிறைய இருக்குது. காலையில் கோயிலில் போய் தான் அங்கே தான் என்ன செய்கிறேன்னா தொட்டியெல்லாம் வச்சுருப்பாங்க. அங்கேயே குளிச்சுட்டு தான் சாமி போட்டு தான் என்ன செய்கிறாங்க வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு இருந்தது. நாங்கள் இருந்தக்கூடிய ஊரில் நாங்கள் தினம் கோயிலில் போய் தான் குழந்தைகளோட போய் என்ன செய்ய குளிச்சுட்டு வரக்கூடிய தன்மை இருந்தது. பக்தியில் அதிகமான ஈடுபாடு உடையவர்கள். அப்படிப்பட்ட இடத்திலிருந்து வருகை புரிந்திருக்கக்கூடிய நல்ல பண்பாளர் நாம் காரைக்குடி உண்மையிலே கொடுத்து வைத்திருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட டிஎஸ்பி அவர்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு
காலம் கடந்து கொண்டிருப்பதனால கடந்த ஆண்டினுடைய வரவு செலவுகளை இந்த சமயத்திலே சமர்ப்பிப்பதற்கு உங்களுடைய ஆலோசனை பெற்று எல்லாத்துக்கும்